ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம பச்சையாகவே அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டு அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். இது ரொம்ப ஃபைனலாக சாப் பண்ண வேணாம், 1 2 கட் பண்ணிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் நான் 2 பெரிய தக்காளி எடுத்துக்கிறேன். இதையும் அதே மாதிரி 1 2 நறுக்கி வச்சுக்கோங்க, அதுவே நல்லா தான் இருக்கும். 10 பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு நான் 1 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். பட்டை கிராம்பு சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் இது கூட நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை, லேசாக கண்ணாடி பதம் வந்தோடனே இஞ்சி பூண்டை சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் கீழே பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நல்லா பிடிக்க விடாமல் நல்லா கிண்டிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் இதில் வந்து நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து வேகிறதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறதுனால சீக்கிரம் வந்து தக்காளி வந்து வெந்துடும். இது வேகிற அளவுக்கு இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் இது கூட நான் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். வேறு எந்த பவுடரும் இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். பச்சை மிளகா, சோம்பு, தேங்காய், இது 3ஐயும் வந்து நல்லா மையாக அரைச்சிருக்கேன். இது பச்சையாக அரைச்சனால இது நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஊற வச்ச பட்டாணியை ஒரு 4 விசில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் வந்து இந்த குருமா வந்து ரெடி ஆயிரும். இந்த குருமா வந்து தோசைக்கு, சப்பாத்திக்கு, ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். இதோட டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சோம்போட ஃப்ளேவரில் இந்த குருமா சூப்பராக இருக்கும்.